வணக்கம். ஜவ்விஜய் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வெளிவந்தாச்சு. இருந்தாலும் பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் சீண்டல்கள், அப்புறம் தெருவில் போனால் திருட்டு, செயின் அத்துட்டு ஓடுறது, மற்றபடி இன்னும் சில கொடூரமான செயல்கள் பெண்களுக்கு நடந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. முதல்ல அதிகமாக இருந்தது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பெண்கள் வகையில். அது ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழகம் பாதுகாப்பான மாநிலம், குறிப்பாக பெண்களுக்கு. அது நடைமுறையிலே சரியாக தான் தெரியுது. ஏகப்பட்ட வடமாநில பெண்களில் நிறைய பேர் இங்கே தொழில் செய்கிறாங்க, மற்றபடி நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது, பின்னாலேயே போயிடுவான். ஆமாம், அங்கெல்லாம் ஏகப்பட்டது. ஒரு தெலுங்கானா, அந்த ஆந்திரா, அந்த பக்கம் இது வரைக்கும் தான், தென்னிந்தியா வரைக்கும் தான். வட இந்தியா போயிட்டோம்னா எல்லாமே கூட்டு பலாத்காரம் தான். ஆமாம், ஒரு பெண்ணை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பலாத்காரம் செய்வது, பாலியல் வன்புணர்வு செய்வது, அப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு. அது ஏதோ 1-2 தெரிஞ்சது, அவ்வளோதான். மற்றபடி தெரியாத ஏகப்பட்டது. அப்புறம் பார்ப்பாங்க, எதுக்கடா வம்பு அப்படிங்கிற மாதிரி பல பெண்கள் அந்த குடும்ப சூழல் காரணமாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் எங்கேயும் நடக்குது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அது நடக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இத்தனைக்கும் காவல்துறை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு அமைப்புகள், பெண்கள் பாதுகாப்பு மையங்கள், மற்றபடி ஏகப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அது குறையுதா? பெண்கள் வகையில் பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள், மற்றபடி செயின் அத்துட்டு போகிறது, கொலை கொள்ளை, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கா? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா பத்திரிக்கை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா, மற்றபடி யூடியூப் சேனல், மற்ற செய்தித்தாள்கள், டிவிலாம் பார்த்தா அப்படின்னா இதுதான் ஏகப்பட்டது. டெய்லி 1-2. முதல்ல அதிகமாக இருந்தது, இன்றைக்கி குறைஞ்சிருக்கு, அவ்வளோ. இருந்தாலும் இதையும் குறைக்கக்கூடிய அளவுக்கு முடியுமா அப்படின்னா முடியும். காவல்துறை என்ன பண்ணுவாங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னா போய் நிற்க முடியும். அதுக்கு முன்னால் ஏதோ 1-2 முன்னெச்சரிக்கையாக செயல்படுத்த முடியும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? தமிழகத்தினுடைய மக்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அத்தனை போலீஸ் போட முடியுமா? முடியாது. அவ்வளோதான். நம்ம தான் பாதுகாப்பாக போகணும். அதே நேரத்தில் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடன் திருந்தணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அதையும் மீறி நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண்கள் எவ்வாறு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சில நடைமுறைகள் இருக்குது. அதுலேயும் சில பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இருந்தாலுமே சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய கையை மீறி நடந்துடுது. அதையும் பலவிதமாக இந்த சொல்கிறேன், அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு பாருங்கள். அது மாதிரி ஏகப்பட்டது அடுக்கிக்கிட்டே வரலாம் நிறையா. அதெல்லாம் அத்துமீறலான ஒரு செயல். மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்கள், தண்டனைகள் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே ஆயுள் தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழக அரசு கொண்டு விட்டாங்க. அதுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்து சைன்லாம் போட்டாச்சு. அந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலே போச்சு. அது மிகப்பெரிய கொடூரமான தண்டனை அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழகத்தில் வந்தாச்சு. ஆமாம், அதையும் மீறி நடக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அதையும் பல பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் சில பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆமாம், என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் ஆணும் பெண்ணும் வேறு அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. ஆண் மட்டும் என்ன செய்து விட முடியும்? கத்தியை காட்டி ஒரு இது பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. பெண்ணும் அதை விட மோசம். அவர்களோட உடல் ரீதியான பலவிதமான பாதிப்புகள் இருக்குது. அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உடனே துணையை தேடக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் ரோட்டில் ஒரு 4 பேர் போனால் பரவாயில்ல, இல்லாட்டி அவ்வளோதான். இந்த மாதிரி பலவிதமான விஷயம். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு பெண் எப்படிப்பட்ட பாதுகாப்பான
உபகரணங்களை கருவிகளை தன் கையில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு 8, 9, 10 விதமான தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு கிடைக்கும். கடைகளில் போனீங்கன்னா ஒரு டப்பாவில் கீ செயின் மாதிரி இருக்கும். ஆமாம், டக்குன்னு அது என்ன 200 ரூபா 300 ரூபா வரும், அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா கூட வீட்டுக்கு வந்துடும். இல்லையா, ஒரு டப்பா மாதிரி செஞ்சு நீங்களே கூட கீ செயின் அதில் மாட்டி அதுக்குள்ளே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மிளகுத்தூளை உள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் இது அப்படி இல்லை, பெப்பர் ஸ்ப்ரேங்கிற மாதிரி ஸ்ப்ரேவாக வரும். நீங்கள் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு தவறு நடக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அந்த கான்செப்டில் அவர் முகத்தில் அடிக்க வேண்டும். இது அப்படி இல்லை, டக்குன்னு எடுத்து சர்ன்னு அடித்து அது வாட்டுக்கு பெப்பர் ஸ்ப்ரே சல்லுன்னு அடிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ஆண் வந்து தடுமாறி போவான். கண்கள் சிவந்தும் கண்கள் எரிந்தும் நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதனால் அதை எல்லா பெண்களுமே பெப்பர் ஸ்ப்ரே வந்து கையில் வச்சுக்கிடுங்க, பாக்கெட்டில் போட்டுக்கிடுங்க. இல்லாட்டி இந்த பக்கத்தில் ஒரு சுடிதாரினுடைய ஒரு மடிப்பிலையோ உள்ளே சொருகி கொண்டு, மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய ப்ரா பட்டியில் ஒரு கிளிப் மாதிரி போட்டு மாட்டிக்கங்க. டக்குன்னு ஒரு பிரச்சனையை டக்குன்னு எடுத்து ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆன்லைன் இன்றைக்கி கிடைக்கிது, அதையும் பாருங்கள். அது ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பான விஷயந்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எச்சரிக்கை அலாரம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்க, ரொம்ப நல்லது. கீ செயின் மாதிரி இருக்கும், சார்ஜ் போட வேண்டியது வரும். என்ன ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு அந்த அலாரம் அடிக்கும். வை 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 என்னடா திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, அந்த வகையில் 2 பேர் வந்தாலே போதும், ஓடி போயிடுவான். அது நல்ல விஷயந்தான். எச்சரிக்கை அலாரங்கிறது ஒன்று வச்சுக்கிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ப்ராக்டிக்கல் பென், அதாவது வந்து ஒரு பார்த்தா பேனா மாதிரி இருக்கும், திருப்பி பார்த்தா கத்தி மாதிரி இருக்கும். அதையும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. இது வந்து இந்த கராத்தே, குங்ஃபு, மற்றபடி இந்த பாதுகாப்பு கலைகள், தற்காப்பு கலைகள் பயின்ற ஒரு பெண்கள் வந்து கட்டாயமாக அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வாங்கினாலும் சரி, மற்றபடி இது கடையில் கூட கிடைக்கும். ப்ராக்டிக்கல் பென் அப்படின்னு ஆன்லைனில் கட்டாயமாக ப்ராக்டிக்கல் பென் அடிச்சிங்கன்னா கிடைக்கும். ஒரு என்ன 300 400 500 அதுக்கு மேலே வராது. அது ஒரு ஆயுதம். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக பேனாவுக்கு பேனாவும் ஆகிடும். மற்றபடி நமக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயத்தில் பின்னால் தொடர்ந்தோம்னா கத்தியாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லப்போனால் எமர்ஜென்சி விசில் ஒரு சவுண்டு. இது என்ன உங்களுக்கு ஒரு 500 600 ரூபா வரைக்கும் கூட விலை வாய்ப்பு இருக்குது. சார்ஜ் போட்டுக்கணும், கீ செயின் மாதிரி இது தொங்க ஓட்டுக்க வேண்டியதான். ஏன்னா தொங்க ஓட்டிக்கிட்டு அப்படின்னா ஒரு அவசர நிலைக்கு டக்குன்னு எடுத்து விசில் அடிச்சிங்கன்னு வைக்கலாம். அது அபாயகரமான ஒரு விசில் மாதிரி தெரியும், எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பல பேர் வெளியே வந்து என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இது எமர்ஜென்சி விசில்னு பேர். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. மற்றபடி ஃபேன்சி ஸ்டோரு, மற்றபடி குறிப்பிட்ட கடைகளுக்கு போனீங்கன்னா கட்டாயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கிடுங்க. ஒரு எல்லாமே வச்சுக்கிறீங்க இல்லையா, ஒரு தங்களுடைய பையில் பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு சீப்பு இருக்கும், ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். பல பெண்கள் அதான் வச்சுருக்காங்க. அப்புறம் பவுட்ரு வச்சுக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சுக்கோங்க. சில மாத்திரைகளை வச்சுக்கோங்க, ஒரு மென்சஸ் பேடு ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு ஜட்டி ஒன்று வச்சுக்கிடுங்க. அதோடு சேர்ந்து இந்த பெப்பர் ஸ்ப்ரே, இந்த ப்ராக்டிக்கல் பென்னு, எமர்ஜென்சி விசில் இது, அப்புறம் இன்னும் சில இந்த டிஞ்சரு, அடிபட்டால் செய்யக்கூடிய ஒரு டிஞ்சரு, கொஞ்சம் காட்டனு, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தான். உங்களுடைய லைஃப் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் அதையும் சேர்ந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம். அடுத்தது பவர் பேங்க்கு. என்ன கேட்டால் எந்த நேரத்தில் கரண்ட்டு நமக்கு தேவைப்படும், எந்த நேரத்தில் கரண்ட்டு தேவைப்படாது, எந்த நேரத்தில் நம்முடைய அந்த செல்லுக்கு வந்து சார்ஜ் முடியும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அதனால் வந்து ஒரு பவர் பேங்க் ஒன்று ஸ்டாக்காக நம்ம என்றைக்குமே வச்சுக்கிட்டிங்க அப்படிங்களா, கட்டாயமாக அது எல்லா வகையிலும் ஒரு நமக்கு பாதுகாப்பு தரும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகக்கூடிய சமயம் டக்குன்னு சார்ஜ் போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, பவர் பேங்கில் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம். புரியுதுங்களா. இது பாதுகாப்பு உபகரணம், பொதுவாக எல்லோருமே வைத்திருக்க வேண்டிய ஒரு உபகரணம் கூட பவர் பேங்க். ஏன்னா இப்போ பார்த்தா இங்கே எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப செல்ஃபோன் யார் கையிலுக்கு டைம் ஆகுதுன்னா பவர் பேங்க் வச்சுக்க ரொம்ப நல்லது. ஒரு அவசர நிலைக்கு அடிக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு அப்போ தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு அப்படியே ஷட் டவுன் அப்படியே ரவுண்ட் அடித்து உள்ளே போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கரண்ட்டும் இல்லை, என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பவர் பேங்க் இருந்தால் கை கொடுக்கும். ஆமாம், அந்த நேரத்தில் ஒரு போலீஸுக்கு ஃபோன் அடித்து நம்ம உற வச்சு பாதுகாப்பு தேடிக்கலாம். புரியுதுங்களா. அடுத்து SOS வசதியை பயன்படுத்துவது. அது நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது.
நல்ல SOS வசதியை பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அடுத்து வந்து போலீஸ் ஹெல்ப்லைன், இதை பயன்படுத்தலாம். 1098 சிறுவர்களாக இருந்தால், மற்றபடி 181, அது நிறைய பேருக்கு இந்த நம்பரே தெரியாது பெண்களுக்கு. அதை குறித்து வச்சுக்கிட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சில்லறை காசு வச்சுக்கணும், பணம் அதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. 10 ரூபாயில் ஒரு 2 நோட்டு, 20 ரூபாயில் ஒரு 3 நோட்டு, 50 ரூபாயில் ஒரு 2 நோட்டு, 100 ரூபாயில் 2 நோட்டு, 500 ரூபாயில் 2 நோட்டு இழுத்து பிடிச்சா ஒரு 1500 ரூபா, 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு பாக்கெட்டை என்றைக்குமே வச்சுக்கிடுங்க. அதோடு சேர்ந்து 1 ரூபா காயின்ஸு, 2 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு, இது மாதிரி அதில் ஒரு 2 காயின்ஸை போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க, ரொம்ப நல்லது. திடீர்னு போனோம்னு வச்சுக்கலாம், ஒரு கடைக்கே போகிறோம், சில்லறை இல்லை அப்படிம்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, இல்லைங்க 2 ரூபாய் இல்லைங்க இப்படி ஏதோ ஒரு பொருளை கொடுப்பாங்க. அந்த பொருளையும் லாபம் போயிடும், நமக்கு 2 ரூபாயும் போயிடும், புரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து சில்லறை வச்சுக்க ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இப்போ கூகுள் பே அதிகமாக போச்சு, யார் கையில் வந்து பணமே வச்சுக்கிறது இல்லை. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நல்லதை போல் ஒரு கெட்டதை போல் பணம் தான் கை கொடுக்கும், எல்லா இடத்துலையும் கூகுள் பே கை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சார் கூகுள் பே இருக்குது அப்படின்னு கேட்டால், சார் இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவே, எங்களுக்கு கையில் பணத்தையே கொடுத்துங்க அப்படிமா சில வியாபாரிகள். இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நிறைய பெட்ரோல் பங்கு எடுத்துங்களா, அவங்க நிறைய பேர் வந்து கூகுள் பே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெட்ரோலை போட்டே துட்டை கொடுத்தா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ளே பலவிதமான நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் அதன் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க இல்லையா. அதனால் வந்து என்றைக்குமே வந்து பாக்கெட்டில் வந்து சொன்ன மாதிரி பணத்தை வச்சுக்கின்னு ஒரு கையில் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட், செல்ஃபோனில் இருக்கிறோம். உள்ள பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கும், மைக் மாதிரி போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு உள்ளே போய் குறிப்பிட்ட முக்கியமான நம்பர்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. செல் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, தட்டி விட்டிங்கன்னா அதை ஸ்டார்ட் ஆகிரும். அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் வந்துடும். அதில் வந்து போலீஸு பக்கத்தில் ஸ்டேஷனுடைய நம்பர் வச்சுக்கலாம், ஹெல்ப்லைன் போலீஸுடைய நம்பர் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருடைய ஃபோனு, சொந்தக்காரருடைய ஃபோனு போட்டு ஒரு 5-6 ஃபோன் நம்பர் வச்சு உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சுவிட்ச் ஆஃப்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. தட்டி விட்டிங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆபத்து இருக்குன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உடனே உங்களுக்கு உதவிக்கு வருவார்கள். ஆமாம், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பல பெண்கள் பயன்படுத்தல, சில பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அதில் 2-1 தான் வச்சுக்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி சொன்னால் ஒரு 8-9 ஐட்டத்தை வச்சுக்கிடுங்க, ரொம்ப நல்லது. ஆமாம், எத்தனையோ பையில் வச்சுக்கிறீங்க இல்லையா, லிப்ஸ்டிக்கு, சீப்பு, கண்ணாடிலாம் வச்சுக்கிறாங்க. சில பெண்களை பார்த்தேன், ஒரு பெண்ணு, ஆமாம், அப்படியே 2 வீலரில் போயிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்க கண்ணில் என்னமோ அடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஓரமாக இருந்து பையிலேருந்து உடனே கண்ணாடி எடுக்கிறாங்க, சீப்பு எடுக்கிறாங்க. டக்குன்னு அந்த பார்த்த வகையில் லிப்ஸ்டிக் லைட்டாக அழிஞ்சிருச்சு. உடனே லிப்ஸ்டிக் போட்டு லைட்டாக பவுடர் அடிச்சுட்டு ஓரமாக கட்டி அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கண்கூடாக பார்த்த காட்சி இது. இதெல்லாம் வச்சுருக்கிற பெண்கள் இப்படிப்பட்ட ஸ்ப்ரே, என்ன பெப்பர் ஸ்ப்ரே, ப்ராக்டிக்கல் பென், மற்றபடி எமர்ஜென்சி விசில், பவர் பேங்க்லாம் ஏன் தன்னோடு கொண்டு செல்வதில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால் இதெல்லாம் வச்சுக்கிடுங்க, பணத்தை வச்சுக்கிடுங்க, ரொம்ப நல்லது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.